ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் இருக்கும்போது செகண்ட் ஆஃப் பீக்குன்னு சொன்னாங்க. ஆனால் செகண்ட் ஆஃப் எமோஷனலாக காமிச்சு சூப்பராக செஞ்சுருக்காங்க. செம படம். என்ன மெசேஜ்? பேரண்ட்ஸுக்கு அன்பு தரணும், அப்புறம் ஒரு படித்து முன்னேறணுன்ற மாதிரி நல்லா காமிச்சிருக்காங்க. டிராகன் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது. இது என்ன இது படமா என்னயா? இது செம்ம ஜாலியா இருந்தது. எனக்கு செல்வராகவன் படத்தை பார்த்த மாதிரி இருந்தது. சத்தியமா 7G ரெயின்போ காலனி அப்படியே பார்ட் 2 பார்த்த மாதிரி இருந்தது. இந்த பிரதீப் ரங்கநாதன் இப்ப புதுசா வர டேரக்டருங்க, புதுசா வர நடிகர், எல்லாம் வரமாங்க. கென்னு நான் வந்துட்டேன், இனிமேல் நான் தான் டாப்ல தீன் போய் உட்கார வைக்கிற மாதிரி தன்மை. கோடம்பாக்கத்துல இந்த பையனை கருணாசன் எங்க வீட்டு பக்கத்துல வளர்ந்த பையன் குழந்தை இன்னைக்கு கோடம்பாக்கத்தை அப்படி காலரை தூக்கி விடுற அளவுக்கு ஒரு படம் பண்ணியிருக்கான். அதுவும் செம்மையா இருக்கு, ஜாலியா இருக்கு, கத்திக்கிட்டே இருக்கலாம். லாஸ்ட்ல சென்டிமெண்ட்டை வச்சிருக்கான் பாருங்க அந்த பையன். டைரக்டர் இவனே டைரக்டர், சொல்ல நம்ப முடியல. நான் மறுபடியும் போய் செக் பண்ணிக்கிறேன், அவ்வளவு அழகா பண்ணியிருக்கான். இன்னும் கதை நான் அந்த பொண்ணுக்காக தான் போவான்னு பார்த்தேன். கட்சியில தீன் ஃபேமிலியில யாருக்குன்னா கண்ணில் அருவியா ஊத்திச்சு டப்பு எல்லாருக்குமே. வேற லெவல்ல இருக்கு. ஜிவி பிரகாஷ் எப்பவுமே நல்லா போடுவாருங்க, அதை விடுங்க. அவரு எந்த படத்துல போட்டாலும் இட்டு. பட் ஆனா ஸ்டோரி வேற லெவல். இந்த பையனுக்குன்னு ஒரு இது இருக்கு, சிம்பு ரசிகர், அதுவும் வேற லெவல். படம் பேர்ல இருந்து பின்னாடி சிம்பு போட்டோ வைக்கிறது, சிம்பு ரசிகர் எல்லாருமே அடுத்தது நாங்க தானே அப்படின்ற மாதிரி. இந்த படத்தை விவரிக்கணும்னா இந்த உக்காஞ்சி பேச வேண்டிய படம் தான் இது. பாட்டா இது நின்று பேச வேண்டிய படமே இல்லை. கென் உனக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. கருணாசனா கிரேஸ் மேடம், நீங்க ஒரு தங்க குழந்தை பெற்றிருக்கீங்க. எனக்கு 10 எல்லாம் தேவையில்ல. 3 மணி நேரம் படத்தை ஜாலியா எங்கேயுமே இல்லாம அழுதேன், சிரிச்சேன், சந்தோஷப்பட்டேன், வெக்கப்பட்டேன், அவமானப்பட்டேன்னு இந்த எல்லா அரிசியும் கொடுத்துருக்கான் அந்த பையன். செம்ம மெச்சூரிட்டி படம். இந்த வருஷத்தோட வேற லெவல் படம். நல்லா இருக்குண்ணா படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடியா நல்லா லவ் தான். செகண்ட் ஹாஃப்லையும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு கிளைமேக்ஸ் ஒன்று சென்டிமெண்ட்டாக பிடிச்சா. கரெக்டாக ஸ்கூல் லைஃப் எப்படி முடிப்பாங்களோ அந்த மாரி. ஸ்டோரி பார்த்த மாரி இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கு படம். ஜிவி பாட்டு, ஜிவி தான் படம். அதான் ஜாலியாக இருக்கும்போது ஜாலியாக இருக்கணும். கடைசியில் ஸ்கூல் முடியும்போது நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து அடுத்து காலேஜ் அந்த மாரி நம்ம வீட்டு கஷ்டத்தை படித்து அதுக்கேற்ற மாரி படிக்கணும். நம்ம வீட்டு கஷ்டம் அதுக்கு நம்ம படிக்கணும். ஒரு 8 கொடுக்கலாம். மைனஸ்னா என்ன, கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துக்கும் கொஞ்சம் மியூசிக் நிறையா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜாலி காமெடி. செகண்ட் ஹாஃப் ஆனால் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக. நல்ல ஃபேமிலி மூவினா ரொம்ப எப்படி அழகாக எல்லாத்தையுமே ஒரு நார்மல் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அதெல்லாம் நல்லா படத்தில் கொண்டு வந்தாங்க. நல்லா இருந்துச்சு. என்னோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப கனெக்ட் ஆச்சு நம்மளுக்கு. நம்ம நடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா பேரண்ட்ஸும் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, நம்ம காப்பாற்றணும். படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக டச்சிங் ஆகுது. 5 கொடுக்கலாம். நல்ல ஆனால் மொதல் படம் மாதிரியே இல்லை, நல்லா எக்ஸ்பீரியன்ஸான கை. அதான் தனுஷ், சிம்பு அவங்கெல்லாம் கொடுத்த இது எக்ஸ்பீரியன்ஸ். படத்தில் மைனஸாக எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்ல, நம்மளை கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கே நம்ம நடித்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு.